ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஒரு மினி vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பொட்டு பார்த்தீங்களா, நான் வந்து லிப்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன். நிறைய லிப்ஸ்டிக் கிடக்குது, குட்டி குட்டியாக மினி லிப்ஸ்டிக்லாம் வாங்கணும், அந்த ஆஃபர்லலாம் வாங்கணும்ல, அதெல்லாம் கிடக்குது. ஸோ இப்படி வச்சுனது அதெல்லாம் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறத விட இது நல்லா இருக்குல்ல, அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளோட அந்த ஹேர்பின் இருக்குல்ல, ஹேர்பின்னோட இதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். பேக் சைடு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்திருக்கு. மேக்ஸிமம் இது முன்னாடி நான் காலேஜ் படிக்கிற டைமில் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கிராண்ட் மேக்கப்லாம் போட்டும்போது இந்த மாதிரி போட்டு வச்சு அழகாக இருக்கும். கொஞ்சம் மேலே தூக்கி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். குப்பை வந்துருச்சு, நான் போய் குப்பையை போட்டுட்டு அப்படியே இந்த vlog வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மாவு வந்து 2 கரண்டி தான் இருந்தது. நான் இன்றைக்கி தான் மாவு அரைக்கணும். காலையில் டிஃபனுக்கு வந்து அதில் கொஞ்சம் கேழ்வரகு மாவு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்துட்டு ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நைஸாக அரைக்கிறதுக்கு இந்த பிரீத்தியோட ஜாரில் தான் போட்டுருவேன். அது வந்து நல்லா அந்த முட்டைக்கு என்ன நறுக்கும்ல அந்த மாதிரி நறுக்கி தரும். பார்த்தீங்களா, எப்போவுமே இந்த வெங்காயம் வந்து அதோட வேலையை காட்டாமல் இருக்காது. மிக்சியில் போட்டாலும் சரி, கையில் நறுக்கலாலும் சரி, மிக்சியை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி திறந்து பார்த்தா குப்புன்னு கண்ணடிச்சு. இந்த அளவுக்கு நைஸாக நம்மளால் வந்து கட் பண்ண முடியாது. அதுக்கு மிக்சியில் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக, டேஸ்ட்டுக்காக நான் கேரட் கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு. கேரட்டு இரு, அது அப்படி சாப்பிட முடியாது. தோசை ஊற்றி தான் சாப்பிட்ணும். ஏன்னா கடைசி இதில் கொஞ்சம் தேங்காய் திருவல் போட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. இப்படி சாப்பிட்டோம்னா இது ராகி மாவுனே தெரியாது. ராகி மாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. உண்மையாக வேற லெவல் டேஸ்ட். இதுக்கு வந்து சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த தேங்காய் சட்னி, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு வைப்பேன், வரமிளகா போட்டேன். அது நல்ல காரமாக வச்சு சூப்பராக இருக்கும். காலையில் சாப்பிட்டு சச்சுபாய்க்கு சாப்பாடு ஊட்டிட்டு எடிட் பண்ண உட்காந்தேன். இப்போ 2 hours முடிஞ்சு நான் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எதுக்காக இங்கே நிற்கிறோம்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட நீங்கள் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறீங்க லிப்ஸ்டிக்கு. நான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதாவது என்னோடய இந்த லிப்ஸ்டிக் கலெக்ஷன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன். அதுலேயே நான் லிப்ஸ்டிக் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். நான் வந்து அஃபோர்டபுளாக தான் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த லிப்ஸ்டிக்லாம் வந்து இந்த 9 to 5 லிப்ஸ்டிக், இதெல்லாம் நான் முன்னாடி வாங்கினது. அது நான் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லிப்ஸ்டிக் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னோட ரெகுலர் யூஸ் லிப்ஸ்டிக். மேக்ஸிமம் வெளியில் போகும்போது இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து நைக்காவோட லிப்ஸ்டிக் 250க்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லிப்ஸ்டிக் தான் இது. அதில் தான் நான் கலர் கலராக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், நல்ல ஷைனிங்காக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால்
என்ன ஷேடுன்னு கேட்குறீங்க. எப்போவுமே நான் ஒரே ஷேடு இப்போ இந்த பிங்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிங்க் மட்டுமே நான் போட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட் கலருக்கு இந்த கலர் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். அப்புறமா இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் மினிசோவில் வாங்கினது. இந்த லிப்ஸ்டிக் போட்டால் கலர் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரினா லைட் கலருக்கு இந்த 2 ஷேடில் ஏதாவது ஒரு ஷேடு, இந்த ஷேடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன். மேலே லைட்டாக போட்டால் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கலரே வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் போட்டிருக்க கலரும் அந்த மாதிரி தான். சும்மா நார்மலாக போட்டிருக்கேன், பாதி அலைஞ்சிருச்சு. அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். அதனால் எக்ஸாக்டாக வந்து இந்த ஷேடு தான் சொல்ல முடியாது. டக்குன்னு எனக்கு என்ன கையில் வருதோ அந்த லிப்ஸ்டிக் கலர் ஷேடு வந்து சேஞ்ச் பண்ணுவேன் நான். அதனால எனக்கு வந்து எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் மேக்ஸிமம் இந்த லிப்ஸ்டிக்கில் இப்போ நீங்கள் ஒரு கலர் போடுறீங்க, இந்த கலர் சச்சுபாய் இங்கே வந்து சச்சுபாய் வேலை பார்த்துட்ருக்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு. இந்த கலர் வந்து நீங்கள் போடுறீங்கன்னு சொல்ல, சச்சு லைட்டு போடுமா ப்ளீஸ். இந்த கலர் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப மைல்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஹெவியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட் கலரை வந்து சென்டரில் மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். ஒரு லைன் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து அந்த ஹெவியாக இருக்கிறது அப்படியே தெரியாமல் அந்த கலர் மட்டும் நம்மளுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லைட் கலராக கொடுத்துருக்கீங்கன்னா லைட்டாக, இப்போ இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும், போட்டிருக்க மாதிரி தெரியாது, ஃபேஸே எடுத்து கொடுக்காது. அப்படின்னா மேலே லைட்டாக ரெட்டோ இல்லை இந்த பிங்கோ நான் வந்து ஒரு லைன் மட்டும் கொடுப்பேன். அப்போ கொஞ்சம் டார்க்காக பார்க்க அழகாக இருக்கும். அதுமாதிரி என்கிட்ட ஸ்க்ரப்பு கேட்குறீங்களே நிறைய பேர். இந்த ஸ்க்ரப்போட ரிவ்யூ கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக ஃபேஸ் வாஷ், நான் ஃபேஸ் வாஷ் வீடியோன்னு தான் போட்டிருக்கேன். அதில் இது வந்து நல்லா ஸ்க்ரப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ரொம்ப மைல்டாக, இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்குது, இப்போ உங்களுக்கு வந்து பிம்பிள் இருக்கிற இடத்துல நீங்கள் போட மாட்டீங்க இல்லையா, பிம்பிள் இல்லாத இடத்துல நீங்கள் ஸ்க்ரப் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்க்ரப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபேஸ் வாஷ், நீங்கள் ஸ்க்ரப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்கின் கேர் வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் தான் நான் காட்டுறதுக்கு வந்தேன். இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஸ்டே குர்க்கியோட லிப்ஸ்டிக் நான் முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹால் வீடியோ போடும்போது 50% ஆஃபர் போடும்போது நான் வாங்கினது நைக்காவில். பட் இது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசிங்க. ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு கலரு ஷேட் எல்லாமே ஓகே தான், பட் வந்து அந்த ட்ரை ஆகுது, கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகுது, மாய்ஸ்சராக இல்லை இந்த லிப்ஸ்டிக் வந்து. ஸோ இதை நான் வந்து இந்த மாதிரி இந்த பொட்டு வைக்கிறதுக்கு இல்லை லைட்டாக மேலே வந்து டாப் பண்ணுறதுக்கு இதுக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. சச்சுபா வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டான், அதனால் லைட்டாக தெரியுது. இப்போ அடுத்த வேலை வந்து நான் போய் சமைக்கணும். ஜஸ்ட் ரசம் மட்டும் வச்சு காலிஃப்ளவர் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே நான் விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சச்சுபாய் மட்டும் இங்கே தூங்கலான்னு நினைக்காதீங்க. சச்சுபாயோட ஃப்ரெண்டு டீரெக்ஸும் தூங்குது. காட்ஸ்லாவா டீரெக்ஸ் அலட்டு அது. லட்டு ஹாய் சொல்லுமா அம்மாக்கு. ஹாய் குட்டி. இது என்னது? காட்ஸ்லாவாம்மா. காட்ஸ்லா ஏம்மா வாய் க்ளோஸ் பண்ண சொல்லுமா, ஆனே வச்சிட்ருக்கு பாவம். சொல்லிட்டியா? ம் காசை மாற்றி வந்துட்டோம். பட்டன் இருக்குல்ல, அதான் காசை இங்கே பாரு. மேஜிக் பண்ணுதா? பட்டன் பட்டன் இருக்கு, மேஜிக் பண்ணுதா? அப்போ மேஜிக் பண்ணுவேன். மேஜிக் தீந்துருமா? குழந்தைங்களா டெட்டி பியரு இல்லை வந்து குட்டியாக ஏதாவது டாய்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சு பக்கத்தில் படுத்து தூங்கி தான் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சச்சு எப்போதுமே டைனோசர், டீரெக்ஸு, காட்ஸ்லா இந்த மாதிரி டாய்ஸை தான் இந்த பாருங்கள், அந்த மாதிரி டாய்ஸ் தான் அதுக்கு பிடிக்கும், அதை தான் பக்கத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா அது அப்படியே மேஜிக் பண்ணுமா, ஆன்னு சொல்லும்போது நெருப்பு வருதில்ல, அந்த மாதிரி ஏதாவது மேஜிக் பண்ணுதில்ல, அது வந்து அதுக்கு பிடிக்கும். ஏன் சச்சோ உனக்கு என்ன பிடிக்கும்? பெருசாக மாட்டேங்குதா? இது பிரசாதம். மேஜிக் பண்ணும், மேல மேஜிக் பண்ணு, அங்க காக்கு வந்துச்சு. அப்பதான்
இப்போ நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ நான் போய் சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பொட்டோட நிலைமையை பார்த்தீங்களா? ஆஃப்டர்நூன் வந்து சிம்பிளாக நான் ரசம் தான் வச்சேன். ரசம் வச்சுட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து மாவு கரைச்சிட்டு இருக்கேன். ஃபுல்லாகிடுச்சு. அரைச்சி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த சட்டி வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றணுமேன்னு சோம்பேறிப்பட்டு இதிலே ரொம்ப நேரமாக கரைச்சிட்டு இருக்கேன். என்னால் கரைக்க முடியல. சின்னது 2 பேரும் சீரியஸாக நெயில் கட் பண்ணுறாங்க. மாமா வந்து சச்சோட நெயில் தொடுறதுக்கே முன்னாடி பயப்படும். இப்போ வந்து எப்படியோ சமாளித்து இப்போ தான் ஒரு ரீசெண்டாக கட் பண்ணுது. சச்சுக்கு நெயில் கட் பண்ணாலே ஒரு கோவம் வரும். செம்மையாக பயப்படும். பால் ஆற்றி வச்சு இன்னும் குடிக்கவே இல்லை. டைம் வந்து 7:30 ஆகுது. இப்போ வந்து சும்மா குட்டியாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நாங்கள் வெளில போகிறோம். நான் வந்து வீடியோ எடுக்கிறதே மறந்தே போயிட்டேன். சும்மா மளிகை ஜாமான் தான் வாங்கினேன். வேறு எதுவும் சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். டைம் வந்து 8:30 ஆகுது. இனிமேல் ஏதாவது பாஸ்தா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். பேன் இருக்கேன், கண்டுக்காதீங்க. நல்லா க்ளோஸில் காட்டு. என்ன காட்டு? நான் தானே பண்ணுறேன். மாவு கேட்டு ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே ஆசைப்படலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஒயிட் பாஸ்தா வந்து செஞ்சாச்சு. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக கார்ன் வாங்கிட்டு இருந்தோம். ஃப்ளேவருக்காக அந்த கார்னை இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இருக்கு. இப்போ டைம் வந்து 10:30 ஆகுது. நாங்கள் வந்து தூங்க போகிறோம். என்னோட சிடிஎம் ரொட்டீன் இப்போ தான் பண்ண போகிறேன். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சிடிஎம் ரொட்டீன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். இந்த டே வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். யாருமே எந்த ஹெல்ப்புமே எனக்கு பண்ணலை. அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வரலாறு வந்து பேசணும், ஹிஸ்ட்ரி வந்து பேசணும். அவ்வளோ வேலையுமே இன்னைக்கு நான் தான் பார்த்தேன். நான் மட்டும்தான் பார்த்தேன். நான் கமல ஜோதி, நீ பைத்தியமா வைங்க நினைச்சுக்குவாங்க. அப்பா பாய் பாய் சொல்லு. லட்டு லட்டு பாய் சொல்லு. சப்ஸ்கிரைப் சொல்லு. லட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.